ஓகே, இந்த வாழ்வியல் கொள்கைன்னா நமக்கு வந்து பார்த்துருங்களா, அந்த 7 வண்ண வாழ்வியல் இருக்குல்ல, கருப்பு, கருநீலம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, அப்புறம் நிர்வாணம் என்ற இதுதான் நம்முடைய வாழ்வியல் கொள்கை. முருகன் வகுத்த வாழ்வியல் கொள்கை இது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு வண்ணமயமான வாழ்வியலை முருகன் வகுத்து கொடுத்துருக்கிறார். அந்த வாழ்வியலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முருகன் வகுத்த வாழ்வியல் அதான் வள்ளுவம் வகுத்த வாழ்வியல்ன்றது. வள்ளுவம் என்பது உட்டோப்பியன் கிடையாதுங்க, எல்லாரும் நாம் கடைபிடிக்க வேண்டியது தான் ஆச்சுங்களா. அது ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக உண்மை பேசணும், அடுத்தவனுக்கு கெடுக்கக்கூடாது, நேர்மையாக நடந்துக்கணும், இவ்வளோதான். இது யாரும் செய்ய முடியாது, என்ன எல்லாரும் வாழலாம். அதுதான் அந்த புக்கு போட்டிருக்காரு. அவர் செய்யறது செய்யாதெல்லாம் அவர் இது பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்முடைய கொள்கையில் இன்னொன்று, கோயில்களை மீட்டெடுத்து ஆசைக முறையில் சீர் செய்ய வேண்டும். கோயிலெல்லாம் சிங்கம் வச்சுருப்பான், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் புளியாக மாற்றுறது, அவன் வந்து சண்டிகேஸ்வரனை வந்து அடிச்சு நோக்கி வெளியில் கொஞ்சம் போடுறது, குறுக்கை அடிச்சு போடுறது. நம்ம ஆட்சி வந்தோம்னாங்க முதல் ஆன்மீகத்தை தான் சரி பண்ணோம். கோவிலில் போய் இதெல்லாம் எடுத்து செதுக்கி அடிச்சு போட்டுட்டு அதையெல்லாம் மாற்றி புதுசாக நம்ம வந்து கும்பாபிஷேகம் இந்த குடமுழுக்கெல்லாம் பண்ணுறது தான் நாம் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் 6 மாதத்து வேலையாக இருக்கும். முதல்ல அங்கே தான் சரி பண்ணோம். நம்ம இறையாண்மை, அதாவது இறையாண்மைன்றது வந்து இறை வழிபாட்டை முதல்ல சரி பண்ணிட்டு தான் இறையாண்மைக்கு வரணும் நம்ம ஆச்சுங்களா. இறையாண்மைன்னு ஏன் தெரியுங்களா, இறையாண்மைன்றது வந்து நம்ம என்னுடைய சவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து சிவன்கிட்ட தான். இறைனா சிவன் தானுங்க. இறைவன் அப்படின்னா சிவனை மட்டும்தான் குறிக்கும். கடவுள்னா எல்லாரையும் குறிக்கும். இறைவன் என்றால் இறை தேடுவதற்கு இரும்பை கண்டுபிடித்த சிவனை மட்டும்தான் குறிக்கும். அப்போ நம்ம இறைவன் இறைவன் சொன்னோம்னா சிவனை மட்டும்தான் கொடுக்கும். கடவுள்னு சொன்னாதான் எல்லாரையும் குறிக்கும்.